மற்றொரு காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம். வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் செம்மணி வளைவு பகுதியில் இன்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட இன அழிப்புக்கு பன்னாட்டு சுதந்திர நீதி பொறிமுறையூடாக மட்டும் நீதியை வேண்டியிருப்பதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்திருந்தார்கள். போராட்டத்தின் போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் பிரதிநிதிகள், அரசியல் பிரமுகர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் என்று சொல்லி பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். 1948ஆம் ஆண்டிலிருந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ச்சியான ஒரு கட்டமைப்பு சார் இன அழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்து நேரடியான இனப்படுகொலையையும் மேற்கொண்டு வந்து 2009 அதனுடைய ஒரு உச்சகட்டமாக சுமார் 1,46,000க்கும் அதிகமான தமிழ் மக்கள் ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளினாலே மிக கொடூரமான முறையிலே கொண்டொழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உணவு தடை, மருந்து தடை போன்றவற்றையும் ஆயுதமாக பயன்படுத்தி அந்த இனப்படுகொலை அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே இந்த கிட்டத்தட்ட 79 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் யுவதிகளும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலும் அவர்களோடு இணைந்து இயங்கிய துணை இராணுவ குழுக்களாலும் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக யாழ்ப்பாணம் 1995ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்துக்கு பிற்பாடு சந்திரிக்க அரசாங்கத்தினால் சூரியகதிர் இராணுவ நடவடிக்கை மூலம் ஒரு ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட பின்னர் 96ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் யுவதிகளும் யாழ்ப்பாண மாவட்டத்திலும் கூட காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்கள் பெருமளவானவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இப்பொழுது செம்மணியிலே 100க்கும் அதிகமான எலும்புக்கூடுகள் வெளிவந்திருக்கின்றது. இந்த புதைகுழி என்பது ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலே கைது செய்யப்பட்டு மிக கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையிலே கொண்டு புதைக்கப்பட்டவர்களுடைய எலும்புக்கூடுகள் என்பதில் எந்தவிதமான சந்தேகங்களும் இல்லை. இந்த இனப்படுகொலைக்கும் இவ்வாறு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கும் உள்ளக விசாரணை மூலம் ஒருபொழுதும் நீதி கிடைக்காது என்பது தமிழ் மக்களுடைய உறுதியான நிலைப்பாடு. அதனால் எங்களுக்கு நடைபெற்ற அந்த இன அழிப்பு குற்றங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும். போர்க்குற்றங்கள், மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள், இன அழிப்பு குற்றங்களுக்காக ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும். முழுமையான சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும். அது தொடர்பான ஒரு தீர்மானம் ஐநாவினுடைய பொதுச்சபையிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இந்த பொறுப்புக்கூறல் தொடர்பாக 2012ஆம் ஆண்டிலிருந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் அந்த தீர்மானமானது முழுதாக உள்ளக விசாரணையை வலியுறுத்துகின்ற தீர்மானமாகவே இருந்து வந்திருக்கின்றது. அதன் காரணமாக இந்த 15 வருடங்களில் தமிழர்களுக்கு எந்த விதமான நீதியும் கிடைக்கவில்லை. ஐநா யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது ஐநா இலங்கை அரசுக்கு முழுமையாக துணை நின்று இந்த இன அழிப்புக்கு துணை நின்ற ஐநா யுத்தம் முடிந்த பிற்பாடு இன அழிப்பு செய்தவர்களிடமே அந்த பொறுப்புக்கூறல் விவகாரத்தை ஒப்படைத்து கொண்டு வருவது என்பது மிகவும் ஏமாற்றகரமான ஒரு விடயம். அதிலே பாதிக்கப்பட்ட தமிழ் தரப்பில் இருந்தும் சில தரப்புகள் வந்து அந்த உள்ளக விசாரணையை ஆதரித்து வந்ததனுடைய விளைவாக இன்று வரை எங்களுக்கு நீதி கிடைக்காமல் இருக்கின்றது. இந்த காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பது கண்டறிவதற்கும் இந்த உள்ளக விசாரணை மூலமாக தீர்வுக்கு ஒத்துழைத்த காரணத்தினாலே இன்று வரை என்ன நடந்தது என்பது கண்டறியப்படாமல் இருக்கின்றது. ஆகவே இந்த உள்ளக விசாரணை நாடகங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். இந்த செம்மணி விவகாரத்தில் கூட வந்து மீண்டும் அதை ஜனாதிபதிக்கு அதை விசாரியுங்கள் என்று கேட்பதன் மூலமாக வந்து ஒரு உள்ளக விசாரணைக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த தவறு இனிமேல் நடக்கக்கூடாது. எங்களை பொறுத்தவரையிலே ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும். அது தொடர்பான ஒரு தீர்மானம் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் எடுக்கப்பட வேண்டும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய தலைவர், ஆணையாளர் போன்றவர்கள் இந்த பொறுப்புக்கூறல் விவகாரத்தை மனித உரிமைகள் பேரவையினுடையாக செயல்படுத்த முடியாத அந்த முயற்சி 15 ஆண்டுகளிலே முழுதாக தோல்வியடைந்திருக்கிறது என்பதனை ஐநா செயலாளருக்கு தெரியப்படுத்தி மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரிடம் பாரப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய குறிக்கோளாக இருக்க முடியும். எங்களை பொறுத்தவரையிலே அதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. எனது பெயர், எனது கணவர் வந்து 2008 தேதி வட்டுவாளில் வந்து பிரான்சிஸ் ஃபாதரோடு ஒரு மிக 53 பேர் உட்பட சரணடைஞ்சது. இதுவரையிலும் நான் எல்லா இடமும் தேடி கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு பதிலும் கிடையாது. உங்கள்கிட்ட வந்து சரணடைஞ்சு உங்கள்ட்ட திருப்பி வருவாருன்ற நம்பிக்கையோட நான் இதுவரை காலம் தண்ணான். என் பிள்ளைக்கு 1 வயசுல போனது. இன்றைக்கு என் பிள்ளைக்கு வந்து 17 வயசு. இவ்வளவு நாளும் நான் எல்லா இடமும் எல்லா கேம்பிலும் போய் எல்லா இடம் கேட்க உங்களுக்கு பதில் திருப்பம் என்று சொல்லி சொன்னவர்கள் இதுவரையிலும் எனக்கு ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. கடைசியாக வந்து எனக்கு ஒரு டெலிஃபோனை மெசேஜ் ஒன்று வந்தது.
உங்களோட கணவர் இருக்கிறார், உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வர சொல்லி சொன்னவியல். ஆனால் நான் வந்து கேட்ட நான் அவைய என் பிள்ளைய அல்லது அவைய மனுஷன் அண்ணாவை அனுப்பிடுறேன், அவரோட சேர்ந்து வரேன்னு சொல்லி கேட்க. ஆனால் அவர் வர வேண்டாம், என்ன மட்டும்தான் வந்த வர சொல்லி சொன்னேன். அது 5 நிமிஷம் தான் உங்களோட கதைக்க விடுவோம்னு சொல்லி சொன்னவியல். வந்து அதுவும் அங்கே உள்ள பொறுப்பான ஆளோட கதைக்க விடுமென்று சொல்லி சொன்னவே. இதுவரையிலும் எனக்கு அதுக்கு பிறகு ஒரு வித தொடர்புமே இல்லை. அப்போ உங்கள்கிட்ட வந்து சரணடைஞ்சது தானே, திருப்பி உங்கள் சரணடைஞ்சு பாதுகாப்புக்கு வந்த விழா காலம் இல்லை. எத்தனை வருஷம் 2008 இருந்து நானும் எல்லா இடம் தேடிக்கொண்டேன், என்னுமே ஒரு பதிலும் இல்லை. எனக்கு இது எங்கே இருக்கிறாருன்றதான் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு தேடித்தர வேணுமென்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். தான் 2006 8ஆம் மாதம் 8ஆம் தேதி இந்த ஏனியம் பாதையால் மடுவுக்கு போனவர் அண்ணன் தம்பி போய் 11ஆம் தேதி பாதை பூட்டினது. அப்போ வரைய இல்லாமல் மடுவால் வன்னியில் இருந்து நான் மண்ணால் யாழ்ப்பாணம் இருந்து கப்பலில் போய் மண்ணாலில் வீடு எடுத்து எந்த பிள்ளைய மாதம் ஒழிச்சிருந்த பிள்ளைய பார்த்து எந்த அம்மா என்னை காப்பாற்று இயக்கம் பாஸ் கொடுக்க இல்லை. ஒழிச்சு வச்சு 2008 மட்டும் 5 பவுனை கொடுத்து கடலால் போட்டில் நேவிட்டு அனுப்பினது, நேவி பிடிச்சது. 2 வரையும் அம்மாக்கு புத்தாயினா வாயினவான்னு சொல்லுவான் சிங்களத்தில். 2 வரையும் வாரான் என்ற பிள்ளை, எங்கே இருந்தாலும் என்ற பிள்ளை ஒரு குஞ்சம் அறியாத பிள்ளை. 2006 8ஆம் மாதம் 8ஆம் தேதி 7 மணிக்கு நேவி பிடிச்சது. அம்மாக்கு புத்தா அம்மா அல்லுவா, அம்மாக்கு புத்தா ஏவி, அம்மா பயம் என்னப்பா சொல்லுவான் சிங்களத்தில். அம்மா பயம் என்னப்பா, அம்மாக்கு புத்தா ஏவி, அம்மாக்கு புத்தா ஏவி. 2010 என்ன நடந்தது தெரியா, நாங்கள் மீள்குடியேற்றம் வந்துட்டோம். நேவி கேம்பு சனி வில்லேஜில் வச்சுருந்தோம் மென்னரில். 2 வரையும் இல்லையா, இங்கே இருந்தாலும் இந்த பிள்ளைய விடுதலையாக சொல்லுங்க. நானும் வயசும் போயிட்டு எங்களுக்கு எந்த நாளும் தெரியலாது. ஒரே ஆர்ப்பாட்டம், கூசா வெள்ளிக்கடை, இந்த உலகம் முழுக்க திரிகிறதான் வேலை அந்த காலத்தில் இருந்து. மகே நம்ம சிங்களமுங்கோ சுமனாபதி மகே நான் சிங்களம் தமிழால் கல்யாணம் கண்ட மகன் நம்ம சுமனாபதி. சிங்களத்தால் கூட நான் இவ்வளோத்தை நாங்கள் அம்மா சிங்களத்தை அம்மாக்கு புத்தாயவி பயம் என்னப்பா, அம்மாக்கு புத்தாயவி கிசி வரதேரணத்தில் அம்மையை கல்லகனை தரட்டந்த அதேவி ஹெட்டேவி அதேவி என்று நானும் இந்த உலகம் முழுக்க அடிபட்டு இந்த வரையும் என்ற பிள்ளை எங்கே இருக்கிறானோ தெரியும். என்னை அம்மா காப்பாத்தன்னு சொல்லுமா. நாங்கள் ஒழிச்சு நின்று புள்ள போனது மடுவுக்கு தானே. போராடம் போனால் பரவாயில்ல, விரும்பி போனால் பரவாயில்ல, போனது மடுவு வாதாட்ட. 2 வரையும் இல்லை இந்த பிள்ளை, எங்கே இருந்தாலும் இந்த பிள்ளையை விடுதலையாக்குங்க. இந்து காணாமலாக்கப்பட்ட யாழ் மாவட்ட உறவுகளின் உபதலைவர் திரு சுப்பிரமணியம் கஜேந்திரகுமார் பன்னாட்டு சமூகத்தின் கவனத்திற்கு ஈழத்தமிழ் மக்களின் எதிரான இழைக்கப்பட்ட இன அழிப்பிற்கு பன்னாட்டு சுதந்திர நீதி பொறிமுறை ஊடாக மட்டுமே எமக்கான நீதியை வேண்டுகின்றோம். ஸ்ரீலங்காவின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள 8 மாவட்டங்களிலும் பாதிக்கப்பட்டவர்கள், பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள், படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவுகள், நிலத்தை இழந்தவர்கள், வளச்சுரண்டல்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள், அரசியல் கைதிகள், உறவுகள், சிவில் அமைப்பின் பிரதிநிதிகள், பெண் வலையமைப்பின் மனித உரிமை பாதுகாவலர்கள் அடங்கலாக பல்வேறு வகையில் இனஅழிக்கப்பட்ட உள்ளாக்கப்பட்டு வருகின்ற பாதிக்கப்பட்டு வருகின்ற வடக்கு கிழக்கில் உள்ள அம்பாறை மாவட்டங்கள், திருவோணமலை, வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், மன்னார் ஆகிய 8 மாவட்டங்களிலும் 26 ஜூலை 2025 ஆகிய இன்றைய தினம் நாம் ஒன்று கூடி கவனஈர்ப்பு போராட்டம் ஊடாக எமது ஏகோபித்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இங்கு நாங்கள் யாரென்றால், ஒன்று வடக்கு கிழக்கில் இராணுவமயமாக்கப்பட்டுள்ள அரச இயந்திரத்தின் மிருகத்தனத்தின் கீழ் வாழ்ந்து வரும் தமிழர்கள். அரசு கூட 16 ஆண்டுகளுக்கு முன்பு பயங்கரவாதம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டதாக அறிவித்தது. 2வது, அரசு புரிந்த பன்னாட்டு குற்றங்களிலிருந்தும் தப்பிப்பிழைக்க உயிருள்ள சாட்சிகள். 3வது, கட்டாயமாக காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள், படுகொலை செய்யப்பட்ட மக்களின் உறவுகள், பாலியல் கொடுமை மற்றும் பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்கள்,
சமூக மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள், சமுதாய மன்றங்களின் உறுப்பினர்கள், பெண்கள் வலையமைப்புகளின் உறுப்பினர்கள் மற்றும் நாங்கள் என்பதில் முப்படைகள், அரசு திணைக்களங்களாக தொல்பொருள்துறை, வனவிலங்குகள், கடலோர பாதுகாப்பு வனத்துறைகள் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களால் வலுக்கட்டாயமாக பிடிக்கப்பட்டுள்ள தங்களின் தாய் நிலத்திற்கு போராடும் மக்கள், தெற்கிலிருந்து வந்த மீனவர்களால் கடற்படை மற்றும் மீன்வளத்துறையின் உதவியுடன் கைப்பற்றப்பட்டுள்ள தங்களின் மூதாதையர் மீன்பிடித்த தளங்களை மீட்டெடுக்க போராடும் தமிழர்கள் அடங்கலாக இறுதியாக நாங்கள் என்பது ஐநா மீது, சர்வதேச சமூகத்தின் மீதும் இன்று வரை நம்பிக்கை வைத்திருக்கும் மக்கள், குறிப்பாக தமிழ் மக்கள் ஸ்ரீலங்காவில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வரலாற்றுக்கும் முந்தைய காலந்தொட்டு பாரம்பரியமாக தமக்கேயான தனித்துவமான ஆட்சிகளை அமைத்து ஆண்டு வந்த வரலாறு அடையாளத்துடன் வாழ்ந்தவர்கள். இப்பிராந்தியத்தில் எண்ணிக்கை பெரும்பான்மையினாக தமிழ் மக்களுடன் எண்ணிக்கையை சிறுபான்மையராக தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களும் வாழ்ந்து வருகின்றார்கள். கடந்த 1920களில் தமிழ் அரசியல் பிரதிகளுடன் செய்த சமத்துவத்திற்கான உடன்பாடுகளை கைவிடத் தொடங்கிய சிங்கள அரசியல் தலைவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை தமிழர் இனப்பிரச்சினைக்கு தீர்வாக எட்டப்பட்ட பல உடன்படிக்கைகளையும் தீர்வு முன்மொழிவுகளையும் கைவிட்டனர், எங்களை ஏமாற்றியுள்ளனர். பதிலாக ஸ்ரீலங்காவின் சிங்கள அரசின் ஒற்றையாட்சி பண்பை பேணுவதற்காக இராணுவ தீர்வையை முன்னிறுத்தி வந்தனர். அதனை நடைமுறைப்படுத்த இன அழிப்பை கையிலெடுத்ததுடன் இன்று வரை அதனை தொடர்கின்றனர். இந்த இன அழிப்பானது யுத்தமாக முன்னெடுக்கப்பட்ட போது ஈழத்தமிழர்கள் வகைதொகையின்றி கூட்டாகவும் தனியாகவும் படுகொலை செய்யப்பட்டனர். தொடர்ந்து இடம்பெயர்வு மற்றும் வடகால அகதி முகாம் வாழ்வை தமிழ் மக்களுக்கு வழங்கியது. சிங்கள அரசு பொறிமுறையை முன்னெடுத்த போதும் தமிழர்களின் இருப்பிடங்களையும் சொத்துக்களையும் வாழ்வாதாரங்களையும் திட்டமிட்ட வகையில் முற்றாக அழைத்து தமிழர்களை வக்கற்ற நிலைக்குள்ளாக்கியது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் மூலம் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டு பல்லாண்டு விசாரணையின்றி சிறையில் அடைக்கப்பட்டதுடன் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டனர். பல்லாயிரக்கணக்கானோர் வலிந்து காணாமலாக்கப்பட்டனர். இராணுவமயமாக்கல் இடம்பெயர்ந்ததுடன் திட்டமிட்ட முறையிலான நில அபகரிப்புகளும் சிங்கள குடியேற்றங்களும் அதிகரிக்கப்பட்டன. அரச பாதுகாப்பு பொறிமுறையில் திட்டமிட்ட மனித உரிமை மீறல்கள் காரணமாக பாரிய அச்சுறுத்தலை இன்று வரை மனித உரிமை செயற்பாட்டாளர்களிடம் பாதிக்கப்பட்டவர்களும் எதிர்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இடம்பெற்ற சாதாரண மனித உரிமை மீறல்கள் தொடர்பான விசாரணைகளில் ஸ்ரீலங்காவின் உள்ளக பொறிமுறைகள் நீதியை வழங்க மறுத்து வருகின்ற வேளையில் பன்னாட்டு குற்றங்களை நிகழ்த்திய அரசே அதற்கு நீதியையும் அதே உள்ளக பொறிமுறையின் ஊடாக தர வேண்டுமென கூறுவதும் எவ்வாறு சாத்தியமாகும் என்பதை பலமுறை நாம் பன்னாட்டு பிரதிநிதிகளுக்கும் அமைப்புகளுக்கும் தெரிவித்தோம் என்பதனை தங்களுக்கு இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். ஸ்ரீலங்காவின் உள்ளக நீதி பொறிமுறை என்பது என்றைக்கும் நீதியான தீர்வினை ஈழத்தமிழருக்கு வழங்கப் போவதில்லை என்பதனால் ஈழத்தமிழ் மக்களாகிய நாங்கள் ஈழத்தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட இன அழிப்புக்கு பன்னாட்டு சுதந்திர நீதி பொறிமுறை ஊடாக மட்டுமே நீதியை வேண்டுகின்றோம். அதன் அடிப்படையில் பன்னாட்டு சமூகத்திடம் கீழ்குறிப்பிடப்படும் கோரிக்கைகளை வேண்டி நிற்கின்றோம். ஈழத்தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட இன அழிப்புக்கு பன்னாட்டு நீதி பொறிமுறை ஊடாக விசாரணைகள் உடன் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஈழத்தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற இனப்படுகொலைக்கான நீதி பொறிமுறை நடவடிக்கைகள் காலம் தாழ்த்தப்படாமல் உடன் மேற்கொள்ளப்பட வேண்டும். தமிழர்களுக்கு எதிரான
ஸ்ரீலங்காவின் இடம்பெற்ற இன அழிப்பு உட்பட பன்னாட்டு குற்றங்கள் விசாரிக்கவும் குற்றவாளிகளை விசாரிக்கும் உட்படுத்தவும் ஒரு பன்னாட்டு குற்றவியல் நீதித்துறை அமைப்பை உருவாக்க வேண்டும். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை சர்வதேசம் காலம் எடுத்தெடுத்து செய்யாமல் உடன் சர்வதேச நீதி பொறிமுறையை மேற்கொள்ள வழி செய்ய வேண்டும். ஸ்ரீலங்காவின் தமிழின அழிப்பு நடந்ததை சர்வதேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். செம்மணி மற்றும் மன்னார் மற்றும் பிற பகுதிகளில் காணாமல் பெரும்பாலான மனித புதைகுழிகள் தொடர்பான பன்னாட்டு தணிக்கை நிபுணர்களை விசாரணைக்காக அனுப்ப வேண்டும். தமிழ் பாரம்பரிய பன்னாட்டு சின்னங்களை அளிக்கும் நடவடிக்கைகளை மற்றும் நில ஆக்கிரமிப்புகளை உடன் நிறுத்த வேண்டும். இவை அரசு அனுசரணையுடன் நடத்தப்படும் சிங்களமயமாக்கல் திட்டங்களின் ஒரு பகுதியாகும். தமிழ் அரசியல் கைதிகள் உடன் விடுதலை செய்யப்பட வேண்டும். பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் நிகழ்நிலை சட்டம் PTA அண்ட் ஒன்லைன் ஸ்டாப் ஆக்ட்ஸ் ரத்து செய்ய ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். நன்றி. வடக்கு கிழக்கு சமூக இயக்கம், யாழ் மாவட்டம், யாழ்ப்பாணம். இலங்கை திருச்சபை யாழ் குறுமுதல்வர். அடிப்படையாக நாங்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டவர்களாக இங்கே கூடியிருக்கிறோம். இன அழிப்புக்குட்பட்டவர்களாக இங்கே இருக்கிறோம். அதனால் எல்லாரும் எங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அது முதலாவது. செம்மணி மனித புதைகுழியாக இருக்கட்டும், காணாமல் ஆக்கப்பட்டக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், அரசியல் கைதிகளுடைய சிக்கலாக இருக்கட்டும், எங்களுடைய நிலப்பறிப்பாக இருக்கட்டும், இவை எல்லாம் இனப்பிரச்சனையோடு சம்பந்தப்பட்டது. இனப்பிரச்சனைக்கு தீர்வு வராத வரை எதுவுமே தீரப்போவதில்லை. இலங்கை அரசு, தற்போதைய இலங்கை அரசு இனப்பிரச்சனைக்கு தீர்வை பற்றி கதைக்காமல் இருப்பது மிகவும் வேதனைக்குரியது. சர்வதேச நீதி உறுதிப்படுத்த வேண்டும். மனித உரிமைகள் ஆணையாளர் இங்கே வந்தார், எங்களோடு இந்த இடத்துக்கு வந்திருந்தார், அது மகிழ்ச்சி. ஆனால் அவர் விட்ட அறிக்கை கவலை தருகிறது. உள்நாட்டு பொறிமுறையில் எந்த நன்மையும் பெறப்போவதில்லை. சிங்கள அரசாங்கத்தினுடைய அவதாரங்களாகத்தான் இன அழிப்பை செய்வதற்காக யார் வந்தாலும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் வரை நாங்கள் ஒன்றையும் பெற முடியாது. ஆனபடியால் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக வேண்டும். அது முதலாவது. நாங்கள் எங்களுக்குள்ளே ஒற்றுமையாக வேண்டும். இரண்டாவது, சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து பாதிக்கப்பட்டதற்காக நாங்கள் குரல் எழுப்புகிறோம். இதை கேட்டு எங்களுக்குரிய நீதியை தர வேண்டும். அதற்கு சர்வதேச பொறிமுறை அவசியம். ஆகவே அதனை தருவதன் மூலம் நாங்கள் நீதியோடு வாழ்கின்ற ஒரு காலம் வரும். ஆகவே நம்பிக்கையோடு அந்த போராட்டத்தை நாங்கள் எங்கெங்கெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை தொடர்ந்து செய்வோம். இந்த போராட்டமும் வெற்றி பெற நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இதற்காக உழைப்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய போராட்டம், அதாவது சர்வதேச விசாரணையை தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட நாங்கள் கோரி நிற்கின்றோம் என்பதை வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் உள்ள 8 மாவட்டங்களிலும் சம நேரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் எமது கோரிக்கைகள் யாழ்ப்பாண பிரதிநிதியால் வாசிக்கப்பட்டது. அதன் சுருக்கமாக, அதாவது எமது தமிழ் மக்கள் பாதிக்கப்படுற ஒவ்வொரு ரீதியான பிரச்சனையாக, நில ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் சரி, மனித புதைகுழிகள், அதாவது வடக்கில் காணப்பட்டிருக்கிறது, கிழக்கிலும் காணப்பட்டிருக்கிறது, அதாவது அம்பாறையில், மட்டக்களப்பில். அதே நேரம் உதாரணமாக இன்னும் சில இடங்கள் போனால் ஜோசப் கேம்ப், பூசா வதை முகாம், அவ்வாறான இடங்களிலும் காணப்பட்டிருக்கின்றது. கொழும்பில் கூட இப்பொழுது ஒன் கோல்ஃபேஸ் என்ற பில்டிங் கட்டப்பட்ட ஒரு இடத்தில் ஆரம்பத்தில் புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அது மூடப்பட்டது. அவ்வாறு பல புதைகுழிகள் இலங்கையில் எங்கேயும் தோண்ட கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவ்வாறான புதைகுழிகளுக்கான நீதியான விசாரணை, யாழ் மாவட்டத்தில் கூட எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதற்கான DNA சம்பந்தமான அடுத்த கட்ட நிகழ்வுக்கு போக வேண்டும். அது சம்பந்தமாகவும் இம்முறை நடைபெற இருக்கும் ஜெனீவாவுக்கு தமிழ் மக்களாகிய நாம் தொடர்ந்து வலுச்சேர்க்கும் முகமாக சர்வதேச விசாரணையைத்தான் நாம் வலியுறுத்துகின்றோம். எமக்கு வேறு எந்த ஒரு பொறிமுறைக்கு நாம் உடன்படவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தும் முறமாகத்தான் இந்த முறை வர இருக்கின்ற தீர்மானத்துக்கு தமிழ் மக்களுடைய பிரதான கருத்து உள்வாங்கப்பட வேண்டும் என்றதற்காகத்தான் இந்த போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே தொடர்ந்து ஜெனீவா தீர்மானங்கள் எமது தமிழ் மக்களாகிய பிரச்சனைகளை கவனத்தில் எடுத்து தமிழ் மக்களுக்கு சர்வதேச விசாரணைக்கான பொறிமுறையை உருவாக்க வேண்டும். அதுக்கான அழுத்தம் வழங்க வேண்டும். அல்லாவிட்டால் இலங்கை சிங்கள அரசுக்கு பொருளாதார தடைகள் விதித்து எவ்வாறான ஒரு நிர்பந்தத்தில் கூட தமிழ் மக்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும்.
அதற்கு வடக்கு கிழக்கில் தொடர்ந்து இது மாதிரியான போராட்டங்கள் தொடரும். அதற்கான மகஜர்கள் கையளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. தொடர்ந்தும் பல மக்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மீண்டும் மீண்டும் இந்த போராட்டத்தின் இது சர்வதேச விசாரணை ஒன்றுதான் தமிழ் மக்களின் தீர்வு. அதன் மூலம்தான் தமிழ் மக்கள் இந்த இடத்தில் சுதந்திரமாக வாழ முடியும். அதற்கான அழுத்தங்களை வழங்க வேண்டும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. என் பேர் சோதிலட்சுமி. நான் நெல்லியல்ல வசிக்கிறேன். என் கணவர் 2008 26ஆம் தேதி 9ஆம் மாதம் காணாமல் போனவர், கடத்தப்பட்டவர். வீட்டிலேயே வச்சு இராணுவம் வந்து ஆட்டோவில் வச்சு ஏற்றிக்கொண்டு போனாங்க. அப்போ நாங்கள் ஏன் கேட்க இல்லை, உங்களை கொண்டு விசாரித்து போட்டு நாங்கள் ஐசி பார்த்து போட்டு விட்றோம்னு சொல்லி சொன்னவன். ஆனால் ஐசி பார்த்து போட்டு நாங்கள் போய் அந்த இடத்துல போய் இராணுவ கேம்பில் போய் கேட்டு நாங்கள் எங்களோட கணவர் எல்லாருமே ஐசியாக கொடுத்து விட்டாச்சா, ஏன் எங்களோட கணவர் அப்படியேன்னு சொல்லி கேட்க இல்லை பொழுதோட வருவினம்னு சொல்லி சொன்னோம். அப்படி இன்னும் இருந்துட்டுது. நான் இரவும் அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னேன். நான் இந்த கணவரை இனிமேல் விடையில இன்னும் எல்லாரும் வந்து நம்ம ஏன் விடையிலன்னு சொல்ல தெரியலையம்மா, நீங்கள் போய் விசாரிங்க, போய் கேளுங்கன்னு சொல்லி கேட்க நாங்கள் இராணுவத்திடம் போக எங்களை கொட்டன்கள் கொண்டு விட்டு கலைச்சவாங்க. நாங்கள் திரும்பி வந்துட்டோம். எங்களோட குடும்பத்தில் 3 பேர். எங்களோட மனுஷன் தம்பியார் ஒரு ஆளை சுட்டு போட்டு கிடந்தது, ஒரு ஆளை கடத்தி கொண்டு போனவன் எங்களோட மனுஷனையும் கடத்தி கொண்டு போனோம். அதே போல் இவ்வளோ சகோதரர்கள் இவ்வளோ சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து கடத்தி இருக்குதுங்க. அதுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ராணுவத்திடம் சரணடைந்த உறவுகள் எங்கே? சரணடைந்த உறவுகள் எங்கே? எங்கே உறவுகள் எங்கே? வைத்தியசாலையிலிருந்து கடத்தி செய்யப்பட்ட உறவுகள் எங்கே? வேண்டும் வேண்டும் எமது உறவுகள் வேண்டும். வேண்டும் வேண்டும் எமது உறவுகள் வேண்டும். வேண்டும் வேண்டும் எமது உறவுகள் எலும்புக்கூடுகள் யாருடைய எலும்புக்கூடுகள்? யாருடையது? 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 செம்மணியில் இருக்க ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள எமது மக்களுடைய தமிழ் மக்களுடைய எலும்புக்கூடு எங்கே? 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 ராணுவத்தால் கடத்தப்பட்ட ராணுவத்தால் கடத்தப்பட்ட ராணுவத்தால் கடத்தப்பட்ட ராணுவத்தால் கடத்தப்பட்ட எங்கே? 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 ராணுவத்தால் அழைத்துச் செல்லப்பட்ட ராணுவத்தால் அழைத்துச் செல்லப்பட்ட கலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட கலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட கலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட கலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட எங்கே? 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 வேண்டும் வேண்டும் சர்வதேச நீதி வேண்டும். வேண்டும் 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 எங்கே? 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 எங்கே?
ஏமாற்றாதே 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 நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை வேண்டும் 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 எங்கே